அந்த 5.5 மாதங்கள் நான் நகரசபை உறுப்பினராக இருந்து இந்த 5 வருட காலங்களுக்குள் விடப்பட்ட பல விடயங்களை நம்மளால் செய்ய முடியுமா என்பதை நான் அவதானித்து இந்த பகுதிக்குரிய பணிகளை என்னால் செய்ய முடிந்தது. ஆனால் வட்டாரத்துக்குரிய ஒதுக்கீடு அந்த வட்டாரத்துக்குரிய உறுப்பினருக்கு ஒதுக்கீடு செய்யப்படுவதனால் நாங்கள் எதிர்கட்சியாக இருந்த பொழுது எங்களுக்கு எவ்விதமான நிதி ஒதுக்கீடுகளும் செய்யப்படவில்லை. அதனால் நாங்கள் என்ன செய்வோம், எங்களுடைய கட்சியில் இருக்கின்ற ஒரு கோட்பாடு, அரசியல் என்பது ஒரு தொழில் அல்ல, ஒரு சமூக பணி, சமூக சேவை. ஆகவே அந்த சபைக்கு வருகின்ற இந்த அரசியலால் வழங்கப்படுகின்ற அதிகாரம் அல்லது கொடுக்கப்படுகின்ற எந்தவித நலன்களும் ஒரு தனிநபர் அனுபவிக்க முடியாது என்பது இந்த கட்சியினுடைய கோட்பாடு. அதன் அடிப்படையிலே நாங்கள் எங்களுக்கு கிடைத்த மாதாந்த கொடுப்பனவை கூட நாங்கள் என்ன செய்வோம், ஒவ்வொரு திட்டமாக வகுத்து நாங்கள் இந்த பகுதிக்குரிய பணிகளை நாங்கள் செய்து வந்தோம். அந்த வகையிலே கடந்த காலங்களிலே நாங்கள் இருந்த பொழுது 5 மாதங்கள் இருந்த பொழுதும் இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற துப்புரவு செய்யப்பட வேண்டிய பணிகள், ஆற்றங்கரை பகுதியிலே செய்யப்பட வேண்டிய சில பணிகள், அதே போன்று வீதிகள் விளக்குகள் போன்ற போட வேண்டிய பணிகள், பல விடயங்களை செய்தாலும் கல்வித்துறைக்கு நாங்கள் முக்கிய கவனம் செலுத்தினோம். அந்த வகையிலே எங்களுடைய அந்த தொகையிலிருந்து நாங்கள் சில மாணவர்களுக்கு புலமை பரிசில் அல்லது அபியாச கோப்பை, தேவையுடைய மாணவர்களுக்கான அபியாச கோப்பை பெற்றுக் கொடுத்தல் போன்ற பணிகளை நாங்கள் செய்திருக்கோம். இவை அந்த கடந்த 5 மாதங்கள் நாங்கள் எங்களுக்கு கிடைக்கப்பட்ட அந்த நகரசபை உறுப்பினர் என்ற பதவியை பயன்படுத்தி செய்த பல விடயங்கள். அதே போன்று நகரசபையுடைய நிதி ஒதுக்கீடு எங்களுக்கு இல்லாத பொழுது அந்த பதவியை பயன்படுத்தி எமது பிரதேசத்திலே இருக்கின்ற பல கணவந்தர்களை நாங்கள் அணுகி அவர்கள் மூலமாக பல்கலைக்கழகம் செல்கின்ற மாணவர்களுக்கு மாதாந்த கொடுப்பனவு 2 வருடங்களுக்கான மாதாந்த புலமை பரிசு திட்டத்தை நாங்கள் ஏற்பாடு செய்து நாங்கள் அதனை பெற்றுக் கொடுத்தோம். உண்மையிலேயே நான் காத்தாங்குடி முழுவதுக்குமான அந்த உறுப்பினராக இருந்தபடியினால் எங்களுடைய 7ஆம் வட்டாரத்துக்கு மாத்திரம் அந்த பணி செய்ய முடியாது, எல்லா பகுதிகளுக்கும் செய்ய வேண்டிய காரணத்தினால் பல பகுதிகளுக்கு நாங்கள் அந்த வசதியை பெற்றுக் கொடுத்தோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவியோடு இம்முறை அந்த வாய்ப்பு நகரசபை இந்த வட்டாரத்துக்குரிய உறுப்பினராக நாங்கள் தெரிவு செய்யப்படுகின்ற பொழுது அவற்றை முழுவதுமாக அவ்வாறு கிடைக்கின்ற பணியை பெரும் பகுதியை நாங்கள் எங்களுடைய பகுதியில் இருக்கின்ற பல்கலைக்கழக மாணவர்களுக்கு அந்த புலமை பரிசிலை நாங்கள் பெற்றுக் கொடுக்க முடியும். உண்மையிலேயே பல்கலைக்கழகத்துக்கு செல்கின்ற மாணவர்கள் மாதாந்தம் 30,000 ரூபாய் ஒரு பிள்ளைக்கு செலவழிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. குறைந்தபட்சம் 30,000 ரூபாய் அவர்கள் கல்வி தேவையாக இருக்கிறது. உண்மையிலேயே அவர்களுடைய எங்களுடைய பிரதேசத்தை பொறுத்தவரையிலே ஒரு நடுநிலையான எங்களுடைய பிரதேசம், கணவர்கள் இருக்கின்றார்கள், நடுநிலையிலே இருக்கின்ற மிடில் கிளாஸ் அதிகமான சகோதரர்கள் நாங்கள் இருக்கின்றோம். அதே போன்று வறுமை கோட்டுக்கு கீழ் வாழ்கின்ற மக்களும் கூலி தொழில் செய்கின்ற மக்களும் எங்களுடைய பிரதேசத்தில் அதிகமாக இருக்கிறார்கள். ஆகவே எல்லா மக்களையும் நாங்கள் ஒன்று சேர்த்து அவர்களுக்கு தேவையான பணிகளை செய்ய வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. இந்த நகர சபையினால் ஏற்கனவே எனக்கு முன்னர் கூறிய பைசர் நான் கூறியது போல குப்பை அள்ளுதல், காண்புப்படுதல், வரி செலுத்துதல், லைசன்ஸ் கொடுத்தல் போன்ற மாத்திரமல்ல வேறு. ஆனால் இந்த சமூகத்திற்கு செய்ய வேண்டிய பலதரப்பட்ட பணிகள் இருக்கிறது. அதிலேதான் முதலாவது நாங்கள் இந்த கல்வி என்ற விடயத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டு இந்த கட்சி ஏற்கனவே வருடத்திற்கு 3,000 4,000 மாணவர்களுக்கு கோப்பியல் கொடுக்கின்ற இந்த பணிகளை எல்லாம் நாங்கள் நகரசபை ஊடாக வழங்குகின்ற பொழுது ஒரு அங்கீகாரம் பெற்றதாகவும் அதே நேரத்திலே ஒரு அழுத்தம் மிக்கதாகவும் அந்த ஒரு பணி இருக்கு.